ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பை கழுவி நான் மண் சட்டியில் வச்சுட்டேன். சட்டியில் கொதிக்க வச்சுட்டு மூடி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சட்டியை வைங்க. கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோன்னு ஒரு பொருளை இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் போடுறேன். இஞ்சி பூண்டு நசுக்கி போட்டுருங்க, நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதோட இந்த மாதிரி இஞ்சி பூண்டு நசுக்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்லா போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நான் வெண்டைக்காய் ஆஞ்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஒரு அரை வதங்கினோன்னா நம்ம வெண்டைக்காய் போடலாம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு பருப்பு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மண் சட்டிலே குக்கர்லாம் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண தேவையில்ல. அதனால் நான் குக்கர் வைக்கல. நான் சட்டிலே வேக வச்சு எடுத்துட்டேன். இதை நம்ம தண்ணி வடிகட்டிட்டு கடைஞ்சோம்னா நல்லா நைஸாக கடைஞ்சிரும். சரிங்களா? வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி வந்துருச்சு. இப்போ நான் வெண்டைக்காய் கொட்டுறேன். வெண்டைக்காய் கொட்டி நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் கொஞ்சம் தான் சாம்பார் வைக்கிறேன், அதனால் நான் அதிகமாக செய்யலை, கொஞ்சமாக வைக்கிறேன் நான். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு புளி ஊற்றுறேன். கொஞ்சமாக தான் புளி ஊற்றுறேன். பாருங்கள், புளியை ஊற்றுங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் போடுங்க, மஞ்சத்தூள் போடுங்க. நான் சாம்பார் பொடி எதுவுமே போடல ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போடுறேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் பருப்பு கடைஞ்சிடலாம். ஓகேவா? பாருங்க, தட்டு போட்டு நான் மூடிடுறேன். மூடிட்டு இது பாருங்கள், கொதித்து நல்லா சுண்டி வந்துருச்சு. இதை பாருங்கள், நல்லா சுண்டி செவந்து வந்துருச்சு. இதுவே ஒரு குழம்பு மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதை நம்ம பருப்பில் தூக்கி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு நான் கடைஞ்சி வச்சுட்டேன். பருப்பில் தூக்கி விட்டு ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுங்க. அது பாருங்கள், பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன். அதில் நான் தூக்கி ஊற்றுறேன். பாருங்கள், சட்டியில் கடைஞ்ச பருப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நான் செஞ்சது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நான் செய்கிறேன். இந்த யூடியூப் சேனலுக்காக தான் இந்த மண் சட்டி ஆரம்பித்தேன். அது இன்னமும் இப்போ எனக்கு பழகிடுச்சு. அதனால் கீரை எதாக இருந்தாலும் இப்போ அதில் வச்சிடுறது. சரி, நம்ம இதை தூக்கி நம்ம அந்த பருப்பில் கொட்டிடலாமா? பாருங்கள், கொட்டிடுறேன் நான். கொட்டி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவையான சாம்பார் ரெடி. மேலே கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ புனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.